محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி அவனுடைய சாந்தியும் அருளும் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய தோழர்கள் நல்லவர்கள் மீதும் அவர்களின் வழிச்சுவடை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, அல்லாஹுடைய அருளால் நாம் எல்லாம் இந்த ஜும்மா தினத்திலே அல்லாஹுடைய வீட்டிலே ஒன்று கூடி இருக்கின்றோம். நமக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த அல்லாஹ்வுக்கே நன்றி அனைத்தையும் உரித்தாக்கியவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நமக்கு வழிகாட்டியாக தந்தான். அவர்களை மட்டுமே பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்தான். முந்திய வேதங்களை ஏற்றுக்கொண்டவராக இருந்தாலும், யூதராக இருந்தாலும், கிறிஸ்துவராக இருந்தாலும், அவர் அல்லாஹுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு அவர்களை பின்பற்றினால்தான் அவர் உண்மையான முஸ்லிமாக ஆக முடியும் என்ற ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு கட்டளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிறப்பித்திருக்கின்றார். அப்படி நம்முடைய வாழ்வினுடைய எல்லா அம்சங்களிலும் அல்லாஹுடைய தூதரை நம்முடைய வழிகாட்டியாக எடுத்து நாம் பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை எதுவோ அதுவே நமது வழிமுறை. அந்த வழிமுறைக்கு மாற்றமாக நாம் எந்த ஒரு வழிமுறையும் நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தராத வழிமுறைகள் அனைத்தும் வழிகேடுகளாகும். இஸ்லாம் என்ற வரையறைக்குள்ளாகவே அதை கொண்டு வர முடியாது. وَمَن يَبْتَغِ غَيْرَ الْإِسْلَامِ دِينًا فَلَن يُقْبَلَ مِنْهُ. யார் இஸ்லாம் அல்லாத காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களிடத்தில் இருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படிங்கிறத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். இஸ்லாமிய காரியங்கள், இஸ்லாமிய வழிமுறைகள் அப்படிங்கிறத நிர்ணயிப்பது ஒன்று அல்லாஹ், மற்றொன்று அல்லாஹுடைய தூதர். இவங்க ரெண்டு பேரும் எதை நமக்கு சொல்லி இருக்கின்றார்களோ அது மட்டுமே மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளப்படும், அதை மட்டுமே நாம் பின்பற்ற முடியும். அதுதான் சரியான கொள்கையும் கூட. இதற்கு மாற்றமாக யார் என்ன விஷயங்களை என்ன காரியங்களை செய்தாலும் அதை மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த ரஜபு மாதம், சுன்னாவுக்கும் பிதாவுக்கும் மத்தியில் ஏராளமான வேறுபாடுகள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மாதத்தில் நாம் இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்தி அவருடைய ஒரு பயணத்தை முற்படுத்தி ஏராளமான பிதாத்துகளை இந்த மாதத்தில் மக்கள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைய பிரார்த்தனைகளை மக்கள் செய்கின்றார்கள், நிறைய பயணங்களை ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். இவை அனைத்தும் வழிகேடு என்பதை நாம் புரிந்து கொள்வதோடு அடுத்தவர்களுக்கும் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த ரஜப் மாதத்தில் முதலாவதாக பரப்பப்படக்கூடிய காரியங்கள்ல செய்திகள்ல ஒன்று என்னன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் 27 இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியை பரவலாக மக்களிடத்திலே சொல்லி அந்த ஒரு இரவை மகிமைப்படுத்தக்கூடிய, கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை இன்றளவும் இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கின்றது. அதற்காக நிறைய தொழுகைகள், அதற்காக நோன்பு வைப்பது என்பது போன்ற பல காரியங்களை செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இஸ்ரா மிஅராஜ் அப்படிங்கிற ஒரு பயணம் நடந்துச்சு, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அல்லாஹுடைய தூதர் மக்காவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்றார்கள்.
மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நபிமார்களுக்கு இமாமாக நின்று தொழ வைத்தார்கள். அங்கிருந்து முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானம், நான்காவது வானம், ஐந்தாவது வானம், ஆறாவது வானம், ஏழாவது வானத்தை கடந்து அல்லாஹ்விடத்திலிருந்து கட்டளைகளை வாங்கி வந்தார்கள். இதெல்லாம் மார்க்கம் தெளிவான செய்தியாக சொல்லி காட்டக்கூடிய விஷயம். ஆனால் அந்த நாள் எப்பொழுது நடந்தது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லல. வரலாறுகளில் சரியான பதிவுகள் கிடையாது. வரலாற்றில் சரியான பதிவுகள் இருக்குதா? ரஜப் 27 தான் அல்லாஹுடைய தூதர் இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதற்கான பதிவுகள் இருக்கான கிடையாது. எப்படி ஒரு பதிவு இருக்குது? அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு 1 வருடம் 2 மாதங்களுக்கு முன்னாலோ அல்லது 1 வருடம் 1 மாதத்திற்கு முன்னாலோ அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்படிதான் வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்குது, ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கே தவிர இந்த மாதத்தினுடைய 27ஆம் நாள் தான் சென்றார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சரியான ஆதாரம் இல்லை. சரி, ஒருவேளை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி சென்றிருந்தாலும் கூட அதை மகிமைப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அல்லாஹுடைய தூதர் செஞ்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். நான் ஒரு விஷயத்தை மகிமைப்படுத்துறேன் அப்படின்னா அது எனக்கு மார்க்கம் சொல்லி இருக்கணும். அல்லாஹுடைய தூதர் மகிமைப்படுத்தி இருக்கணும், நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அல்லாஹுடைய தூதர் சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களிலேயே சிறந்த தினம்ன்றாங்க. அந்த தினத்தில் என்னென்ன காரியங்கள் செய்யுங்கிறாங்க, நம்ம செய்யறோம். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் காட்டி இருக்கிறாங்க. ஒவ்வொரு திங்களும் வியாழனும் நோன்பு வைங்க அப்படிங்கிறாங்க. நம்மில் பலர் நோன்பு வைக்கின்றோம், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த நடைமுறை. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன காரியங்களை இன்னென்ன தினங்களில் செய்யுங்கள் என்று சொன்னது போல அல்லாஹுடைய தூதர் அதற்கு பிறகு சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 11 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்தை மேற்கொண்ட பிறகு 11 வருடம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஒரு நாள் கூட அந்த தினத்தை மகிமைப்படுத்தியது கிடையாது. மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் தான் மகிமைப்படுத்தி இருக்க வேண்டும். ஏன்னா மகிமைப்படுத்த வேண்டிய சூழல்களை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏன்னா பிரச்சனைக்குரிய ஒரு தினமாக அது மாற்றப்பட்டது. பிரச்சனைக்குரிய தினமாக, பரிகாசத்திற்குரிய தினமாக அன்றைய தினம் மாற்றப்பட்டது. ஒரு இரவில் பயணம், எந்த விதமான சாத்தியம் இல்லாத ஒரு சூழல்ல ஒரு இரவு பயணம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலிருந்து எழுப்பப்பட்டு மஸ்ஜிதுல் ஹராமுக்கு கொண்டு வரப்படுகின்றார்கள். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பயணப்படுகின்றார்கள். மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு சென்ற பிறகு எல்லா நபிமார்களுக்கும் தொழ வைக்கின்றார்கள். பிறகு 7 வானங்களை கடந்து அல்லாஹ்வை என்ன செய்யறாங்க? சந்திக்கிறாங்க. அதுவும் திரை மூலமாகத்தான் சந்திக்கிறாங்க, திரைமறைவில் தான் சந்திக்கிறாங்க. நேரடியாக அல்லாஹ்வை காணவில்லை. யார் அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ்வை கண்டதாக சொல்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய தூதர் மீது இட்டுக்கட்டி விட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. மன் கதப அலைய முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர. என் மீது யாராவது வேண்டுமென்றே பொய்யை கூறினால் அவர் இறை மறுப்பாளராகி விட்டார். அப்ப அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யல அப்படின்னா அல்லாஹ்வை பார்க்கல. ஒரு திரைமறைவில் தான் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹுடைய பேச்சை கேட்டு அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று வந்தார்கள். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் அல்லாஹ் பேசினானோ அதே போன்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் பேசினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்களா? காணவில்லை. அல்லாஹ் அழைத்து மூசா அலைஹிஸ்ஸலாமிடத்தில் பேசினான். இன்னி அன ரப்புக் ஃபக்லஅன் அலைக் இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா. நான் உங்களுடைய இரட்சகன், உங்களுடைய செருப்பை கழட்டி விட்டு வாருங்கள், நீங்கள் தூய்மையான இடத்தில் இருக்கின்றீர்கள் எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் பேசினானோ அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பேசினான். நேரடியாக அல்ல, திரைக்கு அப்பால் இருந்து பேசினான். லா துத்ரிகுல் அப்சார் வ ஹுவ யுத்ரிகுல் அப்சார். அவனை எந்த பார்வையும் அடைய முடியாது, அவன் எல்லாவற்றையும் அடைவான், எல்லாவற்றையும் அவன் பார்ப்பான். இந்த உலகத்தில்
அல்லாஹ்வை பார்ப்பதற்கு யாருக்கும் சாத்தியம் கிடையாது. அது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி, இறை தூதர்களாக இருந்தாலும் சரி, யாருக்கும் பார்ப்பது சாத்தியம் இல்லை மறுமை நாள் வரும் வரை. மறுமை நாளில் அல்லாஹுவாக தன்னுடைய முகத்தை விளக்கி, திரையை விளக்கி அல்லாஹ் காட்டுவான். அது வரைக்கும் யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, அல்லாஹ்வை பார்க்க முடியாது. அவன் பார்த்து நல்லடியார்களுக்கு சலாம் சொல்வான், சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்வான். சலாமுன் கௌலும் மிர் ரப்பிர் ரஹீம், அந்த இரக்கமுள்ள கருணை உள்ள அந்த இரட்சகரிடத்திலிருந்து சலாம் வரும். அப்பொழுது அல்லாஹ்வை காண்பீர்கள். முழு நிலவை நீங்கள் பார்ப்பதை போன்று அல்லாஹ்வை பார்ப்பீர்கள். அல்லாஹுடைய தூதரோடு இருந்த அந்த காலகட்டத்துடைய சஹாபாக்கள், நபித்தோழர்கள் இந்த கேள்வி எழுப்பல. நீங்க அல்லாஹ்வை பார்த்தீங்களா? சொர்க்கத்தை கண்டேன் நாங்க, நரகத்தை கண்டேன் நாங்க, சொர்க்கத்தில் நான் ஒரு மனிதரை பார்த்தேன் நாங்க, சொர்க்கத்தில் பிலாலுடைய உம்மு சுலைமுடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். இவ்வளவு தெளிவாக சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்ன ஃபில் ஜன்னத்தி ரஜுலன் யதகல்லபு, சொர்க்கத்தில் ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய இன்பங்களை அப்படியே அனுபவித்துக் கொண்டு புரண்டு கொண்டிருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. பிலாலை கூப்பிட்டு கேட்டார்கள், பிலாலே, உன்னுடைய செருப்பு சத்தம் சொர்க்கத்தில் கேட்டதே, நீ என்ன செய்தாய்? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க. சில மனிதர்களை நான் நரகத்தில் பார்த்தேன். அவர்களுடைய அல்பாரும் மின் நுஹாஸ், அவருடைய நகங்கள் எல்லாம் எழுமது செம்புகளால் ஆக்கப்பட்டிருந்தது. அதை கொண்டு அவர்கள் முகங்களையும் நெஞ்சுகளையும் கிழித்துக் கொண்டிருந்தார்கள். நான் பார்த்தேன் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர். யார் அவர்கள் என்று கேட்கப்பட்ட போது எனக்கு சொல்லப்பட்டது, உலகத்தில் யார் புறம் பேசி திரிந்தார்களோ அவர்களுக்கான தண்டனை என்று சொல்லப்பட்டது. அதை நான் என்னுடைய கண்ணால் கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இத்தனை சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் பைத்துல் மஅமூரை கண்டேனாங்க. அன்றாடம் 70,000 வானவர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக, அல்லாஹ்வுக்கு சிரமணிவதற்காக பைத்துல் மஅமூரிலே 70,000 வானவர்கள் உள்ளே போறாங்க. போனவங்க யாரும் திருப்பி வர மாட்டாங்க. பைத்துல் மஅமூரை கண்டேன், சிதறத்துல் முன்தஹாவை கண்டேன், யூப்ரட்டிஸ் நதியும் நைல் நதியும் ஓடக்கூடிய அந்த ஆரம்பத்தை கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இதெல்லாம் நான் பார்த்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி, யூப்ரட்டிஸ் நதி ஓடியது. நீங்கள் பூமியிலே இருக்கக்கூடிய யூப்ரட்டிஸ் நதியுடைய ஆரம்பம் அங்கே இருக்கின்றது. நாளை மறுமையினுடைய அடையாளமாக இருக்கும். யூப்ரட்டிஸ் நதி முழுக்க தங்கமாக ஆக்கப்படும். அதை எடுப்பதற்காக, அதை பறித்துக் கொள்வதற்காக எல்லாரும் முண்டியடித்துக் கொள்வார்கள். ஒருவராலும் அந்த தங்கத்தை எடுக்க முடியாது அப்படின்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அந்த யூப்ரட்டிஸ் நதியை பார்த்தேன், நைல் நதியை பார்த்தேன், பூமிக்கு வரக்கூடிய நைலை நான் பார்த்தேன். நாங்க இதையெல்லாம் பார்த்தேன் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லல அப்படின்னா, அல்லாஹ்வை நான் கண்டேன்னு சொல்லல, அல்லாஹ்வை கண்டேன்னு சொல்லல. 600 ரெக்கைகளோடு மீண்டும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முழு தோற்றத்திலே நான் கண்டேன். நாங்க 2 முறை பார்த்திருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை 2 முறை முழு தோற்றத்திலே 600 ரெக்கைகள் கொண்ட தோற்றத்தில் பார்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மனிதர் போல வந்திருக்கிறாங்க, போர் வீரரா வந்திருக்கிறாங்க, வேற வேற தோற்றத்தில் வந்திருக்கிறாங்க. ஒரிஜினல் தோற்றம் என்னது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரிஜினல் தோற்றம் என்ன? 600 ரெக்கைகள் இருக்கும். 600 ரெக்கைகளை கொண்ட ஒரு படைப்பாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வின் தளபதி அவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் புகழ்ந்து பேசுகின்றான். தி குவத்தின் இன்தல் அர்ஷி மக்கீன், அர்ஷுடைவனிடத்தில் ரொம்ப பலம் வாய்ந்தவர், அர்ஷுடைவனிடத்தில் முக்கியமானவர். அவர் எல்லா கட்டளைகளையும் தூதர்களாக இருந்தாலும் வானவர்களாக இருந்தாலும் எந்த கட்டளையாக இருந்தாலும் ஜிப்ரீலை அழைத்துதான், அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்துதான் அல்லாஹ் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன். இலந்தை மரங்களுடைய இலைகளை மிக பிரம்மாண்டமாக நான் கண்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டேன்.
மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டது மட்டுமல்லாமல் அவருடைய அழுகையை நான் பார்த்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய அழகை நான் கண்டேன். அவ்வளவு அழகு. இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பயணத்தில் ஏராளமான விஷயங்களை கண்டதாக சொல்கின்றார்கள். அதையெல்லாம் முடித்துவிட்டு காலையில் எழுந்தால் மக்காவிலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தலைவிரித்து ஆடுகின்றது. பரிகாசம் செய்பவர்கள் பரிகாசம் செய்கிறார்கள், அரைகுறை இறை நம்பிக்கையோடு இருந்தவர்கள் வெளியேறுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் மக்காவில் நிகழ்கின்றது. மக்காவில் அதுதான் நிகழ்வு. அபூஜஹலை போன்றவர்கள் எல்லாம் ஒரே இரவாம். அந்த இரவில் முஹம்மது இங்கிருந்து இஸ்ரா மிஅராஜ் பயணம் மேற்கொண்டாராம். இங்கிருந்து பைத்துல் முகத்தஸ் சென்றாராம். அங்கிருந்து வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டாராம். கதை கட்டி கொண்டிருக்கின்றார் என்ற மக்கா நகரமே பரிகசித்தது. என்ன அபூபக்கரே, உங்களுடைய தோழர் ஒரு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், பார்த்தீர்களா? என்ன செய்தி கேட்டாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. என்ன செய்தி? நேற்று இரவு அவர் இங்கிருந்து மஸ்ஜித் அக்ஸா சென்றாராமே, அங்கிருந்து வானத்திற்கு சென்றாராமே, அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டு வந்தாராமே, சொர்க்கம் நரகத்தை எல்லாம் கண்டாராமே. பரிகாசத்தோடு கேட்கின்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மார்க்கத்தின் தூண். அவரிடத்தில் ஒரு அசைவு வந்ததென்றால், அவரிடத்தில் ஒரு தடுமாற்றம் வந்ததென்றால் மக்கமா நகரமே தடுமாற செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. மக்கமா நகரத்தையே தடுமாற செய்து விடலாம், அதை சாதகமாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக நாம் அதை வைத்துக் கொள்ளலாம் என்பதற்காக கேட்கிறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அப்படியே நம்பியவர். அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்தவர். அல்லாஹ்வுடைய தூதருக்காக தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கும் தயாரானவர். அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஹிஜ்ரத் சமயத்திலே தௌர் குகையிலே ஏறும் பொழுது தன்னுடைய தோளிலே வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரை வைத்துக் கொண்டு மேலே ஏறிய மனிதர். எங்கெல்லாம் ஓட்டை இருக்கின்றதோ சௌர் குகையில் எல்லா ஓட்டையும் அடைத்துவிட்டு அடைப்பதற்காக வழி இல்லை என்பதற்காக தன்னுடைய பெருவிரலை வைத்து ஓட்டையை அடைத்து தன்னுடைய இன்னல்களையும் தாங்கிக் கொண்ட ஒரு மாமனிதர் அவர். அவர் சற்று தடுமாறினால், யோசித்தால் மக்கமா நகரையே யோசிக்க வைத்து விடலாம் அப்படிங்கிற சூழல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் பதிலை எதிர்பார்த்து நிற்கின்றது மக்கமா நகரம். அபூஜஹில் எதிர்பார்க்கிறான், உத்பாவும் ஷைபாவும் ரபியாவும் எதிர்பார்த்து நிற்கின்றார்கள். அபூபக்கர் என்ன பதில் சொல்வார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய செய்தியை கேட்ட பிறகு அந்த செய்தியை அப்படியே திருப்பி இறைமறுப்பாளரிடத்தில் சொல்கின்றார்கள். இதை சொன்னது யார்? உன்னுடைய தோழரப்பா. யாரை நீங்கள் தோழராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் அவர்தான் சொன்னார். அப்படியா? அவர்தான் சொன்னாரா? ஆமாம். ரொம்ப எதிர்பார்ப்பு கூடுகின்றது, இறை மறுப்பாளரிடத்தில் எதிர்பார்ப்பு கூடுகின்றது. அப்படி என்றால் அவர் சொன்னது உண்மையாகத்தான் இருக்கும். நான் அவரிடத்தில் எந்த பொய்யையும் இதுவரை கண்டதில்லை அப்படிங்கிறார். சொன்னவன் அப்படி ஸ்டாக்காய் நிற்கிறான். சொன்னவனுக்கெல்லாம் பேரதிர்ச்சி. அபூபக்கரிடத்திலிருந்து இப்படி ஒரு பதிலை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை, வேறு பதிலை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை உண்மைப்படுத்திய அந்த மனிதர் அபூபக்கர் என்று அழைக்கப்பட்டவர் சித்தீக் என்று அழைக்கப்படுவதற்கான காரணமாக இருந்த அந்த நிகழ்வு எதிர்பார்த்தது நடக்கலைங்க. எல்லா இறை நம்பிக்கையாளர்களும் உறுதியாக நம்பினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரவுல போனீங்கல்ல, சரி ஒரு கட்டத்துக்கு வராங்க, இரவுல போனீங்கல்ல எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுங்க, ரொம்பலாம் பெருசாலாம் வேணாம், நீங்க வானத்துக்கு போனீங்க, இமாம்களுக்கு நபிமார்களுக்கு தொலை வச்சீங்க, அதெல்லாம் விட்டுருங்க, இங்க இருந்து இங்க போற வரைக்கும் என்னத்தை கண்டீங்க? மஸ்ஜிதுல் ஹராம்ல இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா, அது அவங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு பாதை, பழக்கப்பட்ட பாதை. பல பேருக்கு தெரியும் அங்க என்னவெல்லாம் இருக்கும்னு. முதல் முறையாக அல்லாஹ்வுடைய தூதர் போயிருக்காங்க, அதுவும் இரவு நேரத்தில் போயிருக்கிறாங்க. என்ன தெரியும், என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, என்னவெல்லாம் கண்டீர்கள் என்று சொல்லுங்கள்.
அல்லாஹ் அக்பர். அடுத்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே நிகழ்த்தி காட்டினான். அற்புதங்கள் நிறைந்த அந்த மனிதருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடுத்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவ்லஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா. ஒரு இரவு அடியானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இரவிலே மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்து சென்றார். நம்முடைய எல்லா அத்தாட்சிகளையும் அதை சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து அத்தாட்சிகளையும் காண்பிப்பதற்காக. என்ன நடக்குது? கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்காங்க எல்லாரும். இவர் தடுமாறுவாரு, சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காதுன்னு கண்ணு முன்னால் அல்லாஹ் கொண்டு வந்து காட்டுறான். அல்லாஹ் அக்பர். அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அப்படி வர்ணிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் என்னவெல்லாம் இருக்கின்றதோ எல்லாவற்றையும் அல்லாஹுடைய அந்த பரக்கத்தை அப்படியே வர்ணித்து சொல்கின்றார்கள். ஆடி போய்விட்டார்கள் இறைமறுப்பாளர்கள். சொல்வதற்கு பதில் இல்லை, சொல்வதற்கு பதில் இல்லை. அப்படியே என்ன செய்றாங்க? பின்வாங்கி சென்று விடுகின்றார்கள். அடுத்த கட்டத்தை யோசிக்கின்றார்கள். இந்த தாவாவை கெடுப்பதற்கான அடுத்த வழி என்ன அப்படிங்கறத யோசிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் வராங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஒரு ஆச்சரியமான நிகழ்வு அல்லவா? அற்புதத்திலும் அற்புதம் அல்லவா? ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல? 11 வருஷம் இருந்தாங்களே. அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட, ஒரு வருடம் கூட அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாள் வரலாற்றிலே இந்த நாளுக்காக என்னென்ன போராடி இருக்கின்றோம் தெரியுமா? என்னைக்காவது சொன்னாங்களா? அந்த நாளை இப்படி எல்லாம் அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்களா? ஏன் சொல்லல? ஏன் அப்படி ஒரு காரியத்தை செய்யல அல்லாஹ்வுடைய தூதர்? வழிகேடுகள் பரவுவதற்கான காரணமாக வந்தது. ஆனால் அப்படி இருந்தும் வழிகேடுகள் பரவி இருக்கின்றன. எத்தனை எத்தனை வழிகேடுகளை நாம் அங்கே செய்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணத்தில் மிக முக்கியமாக 5 நேர தொழுகை கடமையாக்கப்படும். 50 எப்படி 5ஆக குறைக்கப்பட்டது என்று நமக்கு தெரியும். 5 நேர தொழுகை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கிருந்து அல்லாஹுடைய தூதரை கூட்டிச் சென்று கடமையாக்கி இருக்கின்றார் என்றால் அந்த 5 நேர தொழுகையினுடைய மகத்துவம் என்ன? அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அதை சமூகம் பார்ப்பதில்லை. விட்ட தொழுகை எல்லாம் ஒரே இரவிலே நீங்கள் தொழுது முடித்தால் எல்லாமே சரியாயிரும். அப்புறம் எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போகணும்? நீ வருஷம் முழுக்க எவ்வளவு தொழுகை விட்டியோ அதெல்லாம் அன்னைக்கு ரஜப் 27 தொழுதுரு. அல்லது முதல் ஜும்மா அன்னைக்கு, ரஜபுடைய முதல் ஜும்மா அன்னைக்கு மகரிபில இருந்து இஷா வரைக்கும் உள்ள அந்த இடைப்பட்ட நேரத்தில் தொழுதுரு. எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எதுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கணும்? அதுக்கான கேள்வியை வைக்கணும். நான் அல்லாஹுடைய தூதருடைய இறுதி வார்த்தையாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு செய்தி. என்னுடைய உதடும் என்னுடைய காதும் அல்லாஹுடைய தூதருடைய உதடுடைய ஈரமும் சேர்ந்த தருணம்ங்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. மரண நேரத்தில், அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் என்னமோ சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. கேட்கல, சத்தமா கேட்கல. நான் என்ன செய்யறேன்? என்னுடைய காதை அவருடைய உதடுக்கு அருகில் கொண்டு செல்கின்றேன். அவருடைய உதடுடைய ஈரம் என்னுடைய காதில் பட்டது. அப்பொழுது அல்லாஹுடைய தூதருடைய வார்த்தை அஸ்ஸலா அஸ்ஸலா என்று இருந்தது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கன்னா, முக்கியத்துவத்தினுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த முக்கியத்துவத்திற்காக அல்லாஹ் அழைத்து சென்றதை நீ பரிகசிக்கும் விதமாக ஓர் இரவுல எல்லாத்தையும் செஞ்சுக்கனா அது மார்க்க கட்டளையே பரிகசிக்கிறது இல்லையா? ஒரு அற்புதத்தை பரிகசிக்கிறது இல்லையா? ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இழிவுபடுத்துவது இல்லையா? இந்த சமூகம் எப்படியாவது இந்த அமலை செய்துவிட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி வந்தது இல்லையா? என்னுடைய அடியானுக்கு என்னுடைய கடமைகளை கொடுத்து விட்டு அதை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சொன்ன அந்த அசரீரிக்கான மகத்துவம் என்ன? அதை நம்ம எப்படி எடுக்க போறோம்? ஆனா அதெல்லாம் இல்லாம, அவைகளை எல்லாம் கவனிக்காம நாம ஒரு சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஏற்படுத்திக் கொண்டு
இதுதான், இப்படித்தான், இது நேரத்தில் தான் நடந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை கொண்டு வந்தோம்னா இது எவ்வளவு பெரிய வழிகேடு. வழிகேடு என்பது அது நல்லதாக இருந்தாலும் வழிகேடு தான், கெட்டதாக இருந்தாலும் வழிகேடு தான். வழிகேட்டில் நல்லது கெட்டது எதுன்னு எதுவுமே கிடையாது. பிதா ஹசனா பிதா சய்யா அப்படின்னு எதையுமே சொல்லல. ஒரு விஷயத்தை செய்யற அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ காட்டி தரலன்னா அது வழிகேடு தான். ஈயாக்கும் முஹ்தஸாத்துல் உமூர், மார்க்கம் எச்சரிக்கக்கூடிய புதிய புதிய விஷயங்களை விட்டு உங்களை நான் எச்சரிக்கிறேங்கிறாங்க. அப்ப அதை தவிர்த்துதான் ஆகணும், அது எதுவாக இருந்தாலும் சரி. மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புகுத்தினால் நீ அல்லாஹுடைய தூதருக்காகத்தான் நம்ம செய்யறோம்னு சொல்றோம். அந்த அல்லாஹுடைய தூதருக்கு அருகில் நாம் செல்ல முடியாது. அல்லாஹுடைய தூதர் நம்மை விரட்டுவார்கள், சுஹ்கன் சுஹ்கன் என்று சொல்வார்கள். தூரப்போ தூரப்போன்னு வாங்க. நான் ஒரு பிதஅத்தை செய்தால் நாளை மறுமை நாளிலே அல்லாஹுடைய தூதர் கௌசர் என்ற தடாகத்தில் இருப்பார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரத்யேக நதி, சொர்க்கத்திற்கு உள்ளாக ஓடக்கூடிய நதி, சொர்க்கத்திற்கு வெளியில் ஓடக்கூடிய நதி சொன்னார்கள் அல்லவா, யூப்ரட்டிஸும் நைலும். சொர்க்கத்திற்கு உள்ளாக ஓடக்கூடிய மிக முக்கியமான நதி என்ன? கௌசர் நதி, கௌசர் தடாகம். அந்த தடாகத்திலிருந்து எல்லோருக்கும் தண்ணீரை எடுத்துக் கொடுப்பார்கள் அல்லாஹுடைய தூதர். ஒரு முறை குடித்தால் ஃபலா யத்மஉ அபதா, ஒரு காலம் தாகமே எடுக்காது, தாகமே எடுக்காது. ஒரே ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் எடுத்து தரக்கூடிய ஒரு கவலையை கொடுத்தார், ஒரே ஒரு கவலையை கொடுத்தோம் அப்படின்னு. அப்ப வருவாங்க சில பேர் அல்லாஹுடைய தூதரை நோக்கி வரும் பொழுது தடுத்துருவாங்க மாணவர்கள். அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி அஸ்ஹாபி அஸ்ஹாபி, என்னுடைய சமூகம் என்னுடைய சமூகம் சொல்லும் போது, இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக். ஏங்க, அடையாளம் கண்ட பிறகு, என்னுடைய உம்மத் என்ற அடையாளம் கண்ட பிறகு தடுக்கப்படுகின்றார்கள் என்றால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், உங்களுக்கு பின்னால் இவர்கள் என்ன செய்தார்கள், மார்க்கத்தின் பெயரால் எவைகளை எல்லாம் உருவாக்கினார்கள் என்று உங்களுக்கு தெரியாது, அதனால உங்களை விட முடியாது. அப்ப அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க, அப்படியா விட மாட்டீங்களா, விட்டா என்ன, என் பேர் மார்க்கத்தின் பெயர்ல தானே செஞ்சாங்க, நன்மைக்காகத்தானே செஞ்சாங்க, அது ஒரு பிதா ஹசனா தானே, சொஹ்கன் சொஹ்கன், போயிரு, பக்கத்திலே வராத போயிருன்றுவாங்க. இந்த அவப்பேறுகள் எல்லாம், இந்த நிலைமை எல்லாம் மார்க்கத்தின் பெயரால் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஏற்படும். அதனால ஒரு காரியம் நிகழ்கின்றது என்றால் அங்கே நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ரஜப் அப்படிங்கிற அந்த மாதத்தை ஜாஹிலியா காலங்கள்ல அவர்கள் மகத்துவப்படுத்தினார்கள். ஃபலம்மா கானல் இஸ்லாம் தரக, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உமர் இப்னு கத்தாப் சொல்றாங்க, இந்த ரஜபுடைய மாதத்தை, ரஜப் கண்ணியமிக்க மாதம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதில் போர் செய்யக்கூடாது, அதில் போர் நடப்பதற்கு அனுமதியே இல்லை. அல்லாஹ் கண்ணியமிக்க மாதத்தில் ஒன்றாக அதை வச்சிருக்கிறான், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் ரஜபை முக்கியத்துவப்படுத்துவார்கள், முஹர்ரமை விட, துல்காதாவை விட ரஜபை முக்கியத்துவப்படுத்துவார்கள் ஜாஹிலியாவுடைய காலங்கள்ல. இஸ்லாம் வந்த பிறகு அப்படி ஒரு நிகழ்வை விட்டு விட்டது என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள் என்றால், அப்ப ஜாஹிலியாக்களுடைய காரியங்களை நாம் செய்கின்றோம் என்றால் நம்ம எப்படி மார்க்கம் அங்கீகரிக்கும் என்ற கேள்வியைத்தான் இது போன்ற பிதஆக்களை செய்யக்கூடிய நண்பர்களிடத்தில் நாம் எடுத்து வைக்க வேண்டிய ஒரு செய்தியாக இருக்கும். அதுதான் நம்ம செய்யணும். இது நமக்கானதல்ல, நம்ம அதுல இருந்து விலகிதானே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்ல. செய்பவர்கள் ஏராளம். அன்றாடம் நன்மையின் பெயரால் மக்கள் இதன் பக்கம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அதை தடுக்கக்கூடிய ஒரு பணியை செய்யக்கூடியவர்களாக, மார்க்கம் காட்டித்தராத ஒன்றை செய்தால் அது மறுக்கப்படும் என்ற விஷயத்தை சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் நாம் இருந்து அதை சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரியான சுன்னாவை பின்பற்றக்கூடிய, பிதஆக்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய நல்ல சிந்தனை உடைய மக்களாக எல்லா காலங்களிலும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அன்பான சகோதரர்களே, நிறைய பலகீனமான இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் எல்லாம் இது ரஜப் மாதத்தை பற்றி வருது. இது எதுக்குமே சரியான ஆதாரம் கிடையாது. எல்லாமே பலகீனமான அல்லது ஹதீஸ் என்ற தரத்திலிருந்து இல்லாத விஷயங்களாக இட்டுக்கட்டப்பட்டதாகவே இருக்கு. அதெல்லாம் சொல்லி தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா, சில விஷயங்களை நம்ம மக்கள் அங்கீகரிச்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பான ஒன்று என்ன அப்படின்னா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் அப்படிங்கிற ஒரு துவா, இப்படி ஒரு பிரார்த்தனை இருக்குது. பலகீனமான ஹதீஸை கொண்ட ஒரு பிரார்த்தனை. யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, எங்களை ரமதானை அடைய வைப்பாயாக அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை பெரும்பாலான இடங்கள்ல ரஜப் மாதம் தொடங்கினப்ப எல்லாரும் பிரார்த்தனையாக செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அது ஆதாரபூர்வமான ஹதீஸின் அடிப்படையில் உள்ளதல்ல. அல்லாஹுடைய அபிவிருத்தியை அன்றாடம் ஒரு அடியான் பெற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்றாடம் அவனுடைய அபிவிருத்திகளை நமக்கு தந்து கொண்டிருக்கின்றான். தபாரக் அப்படின்னு அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல சொல்றான். ஃபதபாரக் அல்லாஹ் என்பவன் மாபெரும் கொடையாளன், அபிவிருத்தியை வாரி வழங்குபவன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹுடைய பரக்கத் என்பது அன்றாடம் நம்மை சூழ்ந்திருக்கின்றது, நம்முடைய செயல்கள் காரியங்களின் மூலமாக. குறிப்பிட்ட நாளும் குறிப்பிட்ட மாதத்திற்காகவும் அப்படி நாம் பிரார்த்தனை செய்வதற்கு மார்க்கம் அனுமதி தரல. அப்படி ஒன்றுதான் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை. இது ஒரு லைஃபான ஹதீஸை அடிப்படையாக கொண்ட பிரார்த்தனை. யா அல்லாஹ், ரமதானை எங்களை அடை வைப்பதற்கு நீ அருள் செய்வாயாக அப்படின்னு கேட்கலாம். இந்த நாளை நான் அடைந்திருக்கின்றேன், இந்த நாளில் எனக்கு பரக்கத்தை தருவாயாக என்று கேட்கலாம். இந்த நாளில் எனக்கு பாதுகாப்பு வழங்குவாயாக, நல்லடியார்களை எப்படி பாதுகாக்கின்றாயோ அதே போல பாதுகாப்பாயாக என்று கேட்கலாம். ஆனால் ஒரு துவாவை இது அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்தது என்ற அடிப்படையில் நம்ம செய்யணும் அப்படின்னா அது சரியான ஆதாரபூர்வமானதாக இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லை. அதே போல நிறைய விஷயங்கள், சொர்க்கத்தில் ஒரு நதி இருக்கு, அந்த நதிக்கு பேரு இன்னபில் ஜன்னத்தின் நகரன் யுகாலு லஹு ரஜப். சொர்க்கத்தில் ஒரு நதி இருக்கின்றது, அந்த நதிக்கு பேர் ரஜப் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, ஒரு பலகீனமான ஹதீஸை என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லக்கூடியதாக என்ன செய்யறோம் நம்ம பார்க்கிறோம். அதே போல மேலும் சொல்லுவாங்க, ரஜபு ஷஹருல்லா ஷஅபானு ஷஹரி வ ரமலானு ஷஹரு உம்மத்தி அப்படின்னு சொல்லி ஹதீஸே இல்லாத ஒன்ன ஹதீஸா சொல்லுவாங்க. ரஜப் என்பது அல்லாஹ்வின் மாதம், ஷாபான் என்பது என்னுடைய மாதம், ரமலான் என்பது உம்மத்துடைய மாதம் சொல்லி ஒரு பாத்திலான ஒரு செய்தியை ஹதீஸாக சொல்வதை எல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் தான் என்ன செய்யுது அப்படின்னா, நாம் நன்மை செய்வதற்கான ஒரு வழிவகை. இதெல்லாம் நன்மை தூண்டுவதற்காக என்ன செய்யறாங்க, பயன்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனால் எதுவுமே ஆதாரமற்ற ஒரு செய்தி கிடையாது. நாம் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா, சுன்னா அப்படின்னா அல்லாஹுடைய தூதருடைய சொல் செயல் அங்கீகாரம் உறுதிமிக்கதாக எது இருக்குதோ அதை மட்டும்தான் எடுத்து செயல்பட முடியும். வீணான விஷயங்களை, தவறான செய்திகளை எடுத்து செய்து நன்மை என்ற அடிப்படையில் செய்து அதன் மூலமாக ஒரு தீமையை சம்பாதிப்பதற்கான எந்த ஒரு நிலையும் நாம் உருவாக்கிவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சரியான சுன்னா எதுவோ, சரியான வழிமுறை எதுவோ அந்த வழிமுறையில் பயணிக்கக்கூடிய, வழிகேடுகளை விட்டு விலகி இருக்கக்கூடிய நல்ல மக்களாக, நல்ல சிந்தனை உடையவர்களாக இந்த உம்மத்தை ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين ودمر اعداء الدين. ان الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. محمد صلى الله عليه وسلم. وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فقال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما آتاكم الرسول فخذوه